ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருவாரூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு தம்பதி ஒருத்தவங்க புது வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு தவறான இடத்தை தேர்ந்தெடுத்த காரணத்தினால நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருவாரூரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2005 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது துர்காதேவி அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2005 காலகட்டத்தில் அவங்களுடைய சொந்த அத்தையினுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவங்க. அப்படி என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, துர்காதேவியினுடைய அத்தையினுடைய பேர் அம்சவேணிங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய கணவருடைய பேர் தங்கதுரைங்க. இந்த அம்சமேனி மற்றும் தங்கதுரை தம்பதியினருக்கு 5ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. நல்ல சந்தோஷமாக தாங்க அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இந்த தங்கதுரை அப்படிங்கிறவர் திருவாரூராக இருந்தாலும் கூட அடிக்கடி தங்கள் வேலைக்காக கேரளா போயிடுவாருங்க. அதே நேரத்தில் திருமணமாக 2 குழந்தைகள் இருந்தாலும் கூட சொந்த வீடு கிடையாதுங்க. இருந்தாலும் கல்யாணம் முடிச்சு 1 வருட காலகட்டத்திலேயே ஒரு 3 சென்ட் இடத்தை அவங்களுடைய கிராமத்தில் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அந்த 3 சென்ட் இடமும் வெறும் காலி இடம் தாங்க. அந்த 3 சென்ட் இடமும் கிட்டத்தட்ட 5-6 தலைமுறையாக குட்டிச்சவராக இருந்திருக்குங்க. அதற்கடுத்து அந்த இடத்திற்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடியவங்க கம்மி விலைக்கு கொடுத்த காரணத்தினால நம்ம ஃபியூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தப்பையே வாங்கி போட்டிருக்காங்க. 2 பெண் குழந்தைகளான காரணத்தினால 2005 காலகட்டத்தில் இந்த அம்சவேணி மற்றும் தங்கதுரை 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, ஓரளவுக்கு பணம் எல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நகையும் கொஞ்சம் இருக்கு. இதையெல்லாம் வைத்து பேங்க்ல லோன் வாங்கி அந்த 3 சென்ட் இடத்துல வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. வீடு அப்படின்னா சின்ன சாதாரண வீடு கிடையாதுங்க. ஒரு 2 மாடி வீடு மாதிரி கட்டிட்டு அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து இந்த ஏரியா டெவலப் ஆச்சு அப்படின்னா கீழே வந்து நம்ம இருந்துட்டு மேலே வந்து வாடகைக்கு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திட்டுறாங்க. அதற்கடுத்து அதற்கு தேவையான ஏற்பாடுகளை தங்கதுரை மற்றும் அம்சவேணி செயல்படுத்துறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே பேங்க்லேயும் லோன் கொடுத்துட்றாங்க. இருந்த நகைகள் மற்றும் பணத்தை எல்லாம் போட்டு அந்த வீடை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த 3 சென்ட் இடத்துல பூமி பூஜை போட்டு அஸ்திவாரத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் வீட்டுக்கான அஸ்திவாரம் 3 அடி தோண்டுவாங்க. சில பேர் 5 அடி, சில பேர் 7 அடிக்கு கூட போவாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க 7 அடி வரைக்கும் 2 மாடி கட்டக்கூடிய காரணத்தினால தோண்டி இருப்பாங்களாட்டிருக்குங்க. அப்படி அஸ்திவாரம் தோண்டுவதற்காக குழி தோண்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன சிக்கல் ஏற்படுதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, கரெக்டாக அந்த 6 அடி 7 அடி குழி தோண்டிட்டு இருக்கும்போது அங்கே வேலை செஞ்ச நபர்கள் திடீர்னு இந்த தங்கத்துறையை கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு வித்தியாசமான பொருள் இருக்குங்க. அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பழங்கால கல் தூணுங்க. நம்ம இப்போது இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றை கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா தூண் அமைச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பழங்கால தூணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தூணை பார்க்கும்போது தமிழில் ஏதோ எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குங்க. ஆனால் அந்த எழுத்துக்கள் எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பழமையான தூண், கவர்மெண்ட்டை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் விஏஓ மணியக்காரருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அவர் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி அலுவலர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. அதற்கடுத்து அங்கிருந்து ஒரு பட்டாளமே கிளம்பி இந்த ஏரியாவுக்கு வர்றாங்க. வந்த பிறகு அந்த கல் தூணை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ்கள் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எதையோ பேசிக்கிறாங்க. கிராமத்தாருக்கும் ஒன்றும் புரியல. அதற்கடுத்து அந்த தூணை மேலே கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தங்கத்துறை கிட்ட இந்த தூணை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஆராய்ச்சிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்துறை சொன்ன காரணத்தினால அதை வண்டியில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதற்கடுத்து அந்த தூணை ஏற்றுவதற்காக ஒரு ஈச்சர் வண்டியை வாடகைக்காக எடுத்து மேலே ஏற்றுறாங்க அதிகாரிகள். அப்படி ஏற்றும் போது தூண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து கையில் பிடிச்சி தூக்கியும் கூட நகர்த்தவே முடியலைங்க. அதற்கடுத்து வேறு வழி இல்லாமல் ஜேசிபியினுடைய உதவியோடு பெல்ட் மாதிரி போட்டு அந்த சைடும் இந்த சைடும் பெல்ட் போட்டு மேலே தூக்குறாங்க ஈச்சருக்கு கொண்டு போவதற்காக. அப்போது அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி வேலையில் செய்யக்கூடிய 2 அலுவலர்கள் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் நின்றுட்டு பக்கத்தில் சேஃப்டிக்காக அந்த பெல்ட் பக்கத்தில் தூணுக்கு பக்கத்திலே நிற்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வண்டியில் ஏற்றும் போது திடீர்னு அங்கே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கல் தூண் வந்து அவ்வளவு சீக்கிரம் பிரேக் ஆகாதுங்க. ஆனால் அந்த வண்டியில் ஏற்றுவதற்கு முன்னாடி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பொழந்து 2 பீஸாக ஆயிடுச்சுங்க. அப்படி ஆனாலும் பரவாயில்லைங்க, இந்த பெல்ட் சைடு அங்கிட்டு இங்கிட்டு நின்று இருந்தார்ல, அதில் ஒருத்தருடைய காலில் அந்த பாதி கல் தூண் விழுந்துருச்சுங்க. விழுந்த உடனே அவருடைய பெருவிரல் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 விரல்கள் மொத்தம் 3 விரலும் அப்படி நசுங்கி கட்டாயிருச்சுங்க. அந்த இடம் முழுவதும் பயங்கர ரத்தமாக இருந்திருக்குங்க. இவர் கத்துறதை பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவசரமாக ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க. அதற்கு பின்பு 2 பகுதி தூண்களாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மறுபடியும் அந்த ஈச்சர் வண்டியில் ஏற்றிக்கிட்டு அந்த அலுவலர்கள் கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அலுவலர் ஒருத்தர் இந்த விஏஓ கிட்ட பேசிட்டு இருந்திருக்காருங்க. அதற்கடுத்து எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த தங்கத்துறை அந்த விஏஓ கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாருங்க. என்ன சொன்னாங்க, இது எவ்வளவு வர தூண் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும்பா, ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மந்திரங்களுக்கு ஒத்து போகக்கூடிய அதர்வண வேதத்திலிருந்து எழுதப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கருட புராணத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூண்களில் பொறிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது இந்த தூண் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட சக்திக்காக பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு மட்டும் புரியுதுங்க. இருந்தாலும் இந்த தங்கத்துறை அப்படிங்கிறவர் நம்பவே இல்லைங்க. இதை இதோடு விடுங்க, யாராவது வீட்டில் இருக்கிறவங்க பயந்துருவாங்க, பேசாமல் நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லிட்டாருங்க. அதற்கடுத்து விஏஓவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு மும்முரமாக அந்த அஸ்திவாரத்தை போடுவதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. லோக்கல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து குடிசை போட்டு தங்கி வீடு கட்டிக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த அஸ்திவாரமெல்லாம் போட்டு வேலையை ஆரம்பிக்கும் போது திடீர்னு அங்கே ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா குரூப்பாக வந்து வேலை செய்கிறாங்கல்ல, திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வர்றது, அதற்கடுத்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, பயங்கரமான காய்ச்சல் வர்றது, ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டு போகிறது, இந்த மாதிரி அந்த வீட்டை கட்டி முடிக்கவே முடியலைங்க. அதையும் மீறி சில தொழிலாளர்கள் வேலை செய்ய ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரத்த காயங்கள் ஏற்படுதுங்க, காலில் வந்து கல் விழுகிறது, இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அதற்கடுத்து இப்படி ஒவ்வொருத்தரும் விலகி போயிட்டே இருந்த காரணத்தினால நாட்களினுடைய டூரேஷன் அதிகமாயிருச்சுங்க. பெரும்பாலும் பேங்க்ல லோன் கொடுத்தாங்க அப்படின்னா நாள் அதிகமாயிருச்சுன்னா அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிரும். இதையெல்லாம் பார்த்து தங்கத்துறைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. இருந்த ஒட்டுமொத்த பணம் மற்றும் நகை எல்லாத்தையும் போட்டுட்டாருங்க. அதற்கடுத்து கடனெல்லாம் வாங்கி ஓரளவுக்கு அந்த வீட்டை எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிட்டாருங்க. கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி அங்கே இன்னொரு சிக்கலுங்க. பெரும்பாலும் இவங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் ஒரு வழக்கம் இருக்குங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, நம்மெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னா புண்ணியர்ச்சனை வச்சு நேராக உள்ளே என்ட்ரி ஆயிடுவோம். ஆனால் அந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் வீடு கட்டிருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 300-400 மீட்டர் தள்ளி ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குங்க. அந்த மாரியம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா புளியங்குடி மாரியம்மனுக்கு ஈக்குவலான சக்தி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அந்த கிராமத்தார். அதே நேரத்தில் அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனை புளியங்குடி மாரியம்மனுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அந்த கோவிலிருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி தாங்க இந்த வீடு இருக்கு, கட்டிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏரியாவில் யார் வீடுனாலும் சரிங்க, அந்த கிராமத்தில் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடைபெறுவது கண்டிப்பாக கட்டாயமுங்க. அப்படி திருவிழா நடைபெற்றுச்சு அப்படின்னா புது வீடு கட்டினாங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியர்ச்சனையினுடைய அந்த மாரியம்மன் கோவிலினுடைய சப்பாரம் வந்து வீட்டில் ஒரு 15 நிமிடம் இருக்குங்க. அதற்கடுத்து பூஜையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கிளம்பி கோவிலுக்கு போயிருங்க. அதற்கு பின்பு ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு தாங்க புண்ணியர்ச்சனை வைப்பாங்க அந்த ஒட்டுமொத்த கிராமத்தாரும் யார் வீடு கட்டினாலும். அதே வழக்கத்தை நம்மளும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கதுரை மற்றும் அம்சவேணி போயிட்டு திருவிழா கமிட்டி கிட்ட சொல்கிறாங்க. கரெக்டாக 1 மாத காலகட்டம் மட்டும் வெயிட் பண்ணுங்கப்பா, திருவிழா வருது அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவும் வந்துருச்சுங்க. திருவிழா வந்த உடனே திருவிழாவுடைய 3ஆவது நாள் சப்பாரம் வந்து சாமி ஊருக்குள்ளே கிளம்புங்க. அப்படி கிளம்பும்போது சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களில் எங்கேயாவது புது வீடு கட்டியிருந்தாங்க அப்படின்னா இது வழக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது வீடுகளுக்கு மட்டும் சப்பாரம் போயிட்டு வருங்க. அதே மாதிரி 3ஆவது நாள் சாமி கிளம்பும்போது கரெக்டாக இவங்களுடைய கிராமத்தில் கிட்டத்தட்ட 5 வீடு 6 வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வீடாக அந்த சாமி வந்து கிளம்புதுங்க சப்பாரத்தோடு. அங்கே போய் பூஜை வாங்கிட்டு சாயந்தரம் 5 மணி 6 மணி தோராயமாக கடைசியாக கோவிலுக்கு பக்கத்தில் தானே இவங்க வீடு, கடைசியாக வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வீட்டுக்கு 6 மணிக்கு தாங்க சப்பாரம் உள்ள என்ட்ரி ஆகுது. வீட்டுக்கு பக்கத்தில் வந்த உடனே ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே மறுபடியும் ஒரு பெரிய ஷாக்ங்க. அந்த ஊர் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய 5 வீடுகளுக்கும் சாந்தமாக போன அந்த சப்பாரம் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குதுங்க. காம்பவுண்ட் வால்லாம் கட்டலிங்க, சைடில் மட்டும் கொஞ்சம் செவுறு ஏற்றி விட்டுருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாரத்தை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்தையுமே சாமி வந்து அங்கிட்டு மட்டும் சாத்துதுங்க, வீட்டுக்கு பக்கத்திலே போக விட மாட்டேங்குது. கடைசியாக ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வேணுமே தங்கதுரையை கேவலப்படுத்துவதற்காக சப்பாரத்தை தூக்குறவங்க பண்ணுறாங்க, அவங்க தான் இப்படி பண்ணுறாங்க, சாமி எல்லாம் இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு புறமுதுக்கு பேசுறது நல்லாவே கேட்குதுங்க. அதுக்கடுத்து சப்பாரத்தில் இருக்கிறவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே சப்பாரத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு முயற்சி செஞ்சு உள்ள இழுக்கிறாங்க. அப்படி சப்பாரத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மின்னஞ்சல் துர்காதேவி அப்படிங்கிற அந்த பெண்ணும் இருந்திருக்காங்க. அந்த டைமில் ஒரு 15 வயசு தான் இருந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சப்பாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் 10 பேர் சப்பாரத்தை வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த 10 பேருடைய கால்களும் ஒருத்தருடைய கால்களும் கூட தரையில் இல்லையாமாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே இழுக்க ட்ரை பண்ணுறவங்களா அப்படியே அந்தரமாக தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சாமி வெளியில் தாங்க இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த ஊர் மக்களும் பார்த்துட்டு தான் புரிஞ்சிருக்குங்க. அவங்க வேணும்னே செய்யல, சாமி உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தங்கதுரை மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கதுரையினுடைய வீட்டில் அவங்களுடைய அம்மாவும் இருக்காங்க, வயசானவங்க. மொத்தம் அவங்களுடைய வீட்டில் 5 பேருங்க. தங்கதுரை, அவங்களுடைய மனைவி, 2 குழந்தைகள் மற்றும் தங்கதுரையினோட அம்மா. கடைசியாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த சப்பாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிப்பாட்டுவதற்காக முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த கம்பு மாதிரி இருக்கக்கூடிய பொருளை வச்சு அதுக்கு மேலே சப்பாரத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வாசப்படி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே சப்பாரம் உள்ளே போகலிங்க. இதுக்கு மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஊர் மக்கள் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கதுரை வந்து தானா முன் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. சாமி வந்து உள்ள வராட்டி கூட பரவாயில்ல, வாசலில் வந்து பூஜை வாங்கினா கூட போதும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால வாசல்லே வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அப்போதைய தங்கதுரையுடைய மனைவி மற்றும் அவங்களுடைய அம்மாவுக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. எல்லா புது வீட்டுக்கும் நார்மலாக போன சாமி நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் கூட ஊர் மக்கள் எல்லாரும் போகட்டும், அப்புறம் அவங்க 1-2 பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து வீட்டினுடைய வாசப்படியிலே வச்சு தேங்காய் பழத்தை உடைக்கிறாங்க. தேங்காயை உடைக்கும் போது மறுபடியும் ஒரு அபசகுணங்க. பெரும்பாலும் சாமிக்கு வந்து தேங்காய் உடைக்கும் போது அழுகை இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி தேங்காயை வாசப்படியில் வச்சு வெட்டும்போது தேங்காய் ஃபுல்லாகவே அழுகி இருக்குங்க. அதையும் பெரிதுபடுத்தாமல் வேறொரு தேங்காய் எடுத்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு சப்பாரம் கிளம்பிருச்சுங்க கோவிலுக்கு. கிளம்பும் போது கரெக்டாக அந்த வாசப்படியிலேருந்து அந்த முட்டு வைக்கக்கூடிய கம்பை எடுத்தது தாங்க. சர்ன்னு புயல் வேகத்தில் சாமி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை நோக்கி நகருதுங்க. அதற்கு பின்பு எல்லாத்தையும் பார்த்த ஊர் மக்களுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் புரிஞ்சுக்கிச்சுங்க. இருந்தாலும் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி இந்த வீட்டை வந்து அழகாக கட்டியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச தங்கதுரை அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கலீங்க. எப்படியோ சாமி வந்து வாசப்படியில் வந்து பூஜை வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாருங்க. இந்த நிகழ்வு முடிஞ்சு கரெக்டாக 20 நாள்லேயே புண்ணியர்ச்சனை வைப்பதற்காக பத்திரிகையெல்லாம் அடிச்சு உற்றார் எல்லாத்துக்கும் பத்திரிகை கொடுத்தாருங்க தங்கதுரை மற்றும் அம்சவேணி. 20 நாள் முடிச்சு புண்ணியர்ச்சனைக்கு முந்தைய நாள் நெருங்கிய உற்றார் உறவினர்கள்லாம் வந்துட்டாங்க. அன்றைய மாலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மாப் போட்டு க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணுவதற்காக தங்கதுரையினுடைய அம்மா மற்றும் அவங்களுடைய மனைவி அம்சவேணி 2 பேரும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு தங்கதுரையினுடைய அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரி நீ போய் தூங்குமா, அவ பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அம்சவேணி கிட்ட தங்கதுரை சொல்றாருங்க. அதற்கடுத்து வயசானவங்க அப்படிங்கிற காரணத்தினால நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அது பெருசாக எடுத்துக்கலீங்க. நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு 3 வீடு 4 வீடு தெரிஞ்சாங்க வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த வாடகை வீட்டில் போய் தங்கதுரையினுடைய அம்மா படுத்துட்டாங்க. படுத்தவங்க ஒரு 12 மணி 1 மணிக்கு நெருங்கிய உற்றாருனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி எழுப்பலாம்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க டீ கொடுப்பதற்காக. அப்படி எழுப்பும்போது அந்த வீட்டை சுத்தப்படுத்திட்டு போய் நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்த தங்கதுரையுடைய அம்மா எந்திரிக்கவே இல்லைங்க. அதற்கு பின்பு தான் புரியுதுங்க அவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஒட்டுமொத்த ஊர்க்காரங்க மற்றும் அந்த உற்றாரர்களுக்கு ஒன்றும் புரியலிங்க. காலையில் வந்து கணபதி ஹோமம் நடக்க போகுது, இப்போது உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் நல்ல விசேஷத்துக்கு வந்த உற்றாரர்கள் எல்லாமே காரியத்திற்காக இருக்க வேண்டியதாயிடுச்சுங்க. அதற்கு பின்பு வேற வழி இல்லாமல் கணபதி ஹோமம் மற்றும் அந்த புண்ணியர்ச்சனை நிகழ்வுலாம் நிறுத்திட்டு பாட்டி எடுத்து போய் அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த டைம்ல இருந்தே தங்கதுரை வந்து மனசுடைஞ்சு போயிட்டாருங்க. தன்னுடைய மனைவியினுடைய தாலி செயினை கூட விற்று வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோமே, மஞ்சக்கயிறோடு இருக்காளே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற இடமும் போகிறதுக்கு வழி இல்லையே, பணமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் 5 லட்ச ரூபா ஒத்திகை கொடுத்தாங்க இருந்திருக்காரு. ஆனால் அந்த 5 லட்ச ரூபாயும் எடுத்து இந்த புது வீட்டுக்காக கொடுத்துட்டாருங்க. இப்போது அந்த வீட்லையும் தங்க முடியாதுங்க, 5 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும். வேற வழி இல்லாமல் 1 மாத காலகட்டம் கழிச்சு தங்கதுரை ஒரு தவறான முடிவு எடுக்கிறாருங்க. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய புது வீட்டுக்கே நம்ம போயிடலாம், புண்ணியர்ச்சனை இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி சொன்ன உடனே அம்சவேணி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைங்க. நீ யோசிச்சு பாருடி, நம்ம ரொம்ப கஷ்டப்பட போகிறோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கோம், எல்லாத்தையும் அங்கே போட்டோம், வேற வழி இல்லை, நம்ம அங்கே தான் போகணும். மாரியம்மனே வந்து பார்த்தீங்கன்னா வாசப்படியில் பூஜை வாங்கிட்டு போயிடுச்சு இல்லை, இனி புண்ணியர்ச்சனை பண்ணா என்ன பண்ணல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாருங்க. அதற்கு பின்பு எல்லாத்தையும் வச்சு அம்சவேணிக்கும் வேற வழி கிடையாதுங்க. கடைசியாக கணவர் சொல்றதுக்கு உடன்பட்டு 2 குழந்தைகளை கூப்பிட்டு அந்த புது வீட்டுக்கு போறாங்க புண்ணியர்ச்சனை பண்ணாமையே. அந்த வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 20 நாள் 1 மாத காலகட்டம் தங்கதுரை அங்கேயே தான் இருந்திருக்காரு. 1 மாத காலகட்டம் கழிச்சு நிறைய கடன் வாங்கிட்டோம், வீட்டையும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் வேலைக்காக கேரளா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. அந்த புது வீட்டுக்கு போய் 1 மாத காலகட்டம் நல்லா தாங்க இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் அந்த வீட்டை விட்டு கேரளாவுக்கு கிளம்பி ஒரு வார காலகட்டத்திலேயேங்க இந்த அம்சவேணி படாத கொடுமை எல்லாம் அந்த வீட்டில் பட ஆரம்பிச்சாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது வீட்டுக்கு வந்து 1 மாத காலகட்டம் தன்னுடைய கணவர் இருந்து அதற்கடுத்து கிளம்பி ஒரே வாரத்திலேங்க கரெக்டாக அன்றைய நாள் ஸ்கூல் இருந்த காரணத்தினால 2 குழந்தைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய தோற்றத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு பெட்ரூம்ங்க. மேலே வந்து ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் இருக்குங்க. மேலே இருக்கக்கூடிய பெட்ரூமை தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம் சும்மா தான் இருந்திருக்கு.
இப்படி இருக்கும்போது அன்றைய நாள் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபுல்லாக ஒரு 11 மணி 12 மணி தோராயமாகுங்க. உச்சி வெயில் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கதே போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கடுத்து நைட் எல்லாம் எடுத்துட்டு பாத்ரூம்குள்ளே போனவங்க தாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மற்றும் ஹால் இருக்கக்கூடிய காரணத்தினால பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தாங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் வந்து பெருசாக இருக்கக்கூடிய காரணத்தினால மேலே ஸ்லாப் வச்சு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரி மேலே அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த குளியலையில் போய் சோப்பு நுரையெல்லாம் போட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா பாத்ரூம் ஸ்லாப் மேலே அந்த வேஸ்ட் பொருளை போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு நபர் ஆணோ பெண்ணோ அப்படி சொல்லிட்டு தெரியலீங்க, பயங்கரமாக இருமுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அது நல்லாவே காது பக்கத்தில் கேட்ட உடனே மிரண்டு போயிட்டாங்க இந்த அம்சவேணி அப்படிங்கிறவங்க. தண்ணி எடுத்து வேக வேகமாக ஊற்றிட்டு முழிச்சு சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அதே நேரத்தில் அந்த இருமல் சத்தம் மேலே இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம் சைடு தான் கேட்டுச்சு. பயம் இருந்த அம்சவேணி திருன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது இவங்களுடைய உள்ளுணர்வில் ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் புரியுதுங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும்போது யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும்ல, அதே மாதிரி தாங்க இந்த அம்சவேணிக்கும் ஃபீல் ஆயிருக்கு. உடனே வேக வேகமாக நல்லா கூட குளிக்கலிங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு சரசரன்னு சைடில் இருக்கக்கூடிய படிக்கட்டு வழியாக கீழே இறங்கிட்டாங்க. மேலே மாடியிலேருந்து பாதி தூரம் வந்த உடனே மறுபடியும் அதே பாத்ரூம்குள்ளே யாரோ இருமுற மாதிரி அதுக்குள்ள இருந்தே சத்தம் வருதுங்க. மிரண்டு போன அம்சவேணி வேகமாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பூஜை ரூமில் இருக்கக்கூடிய திருநீர் எடுத்து பூசிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருமுனது யாரோ இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு உணர்ந்து தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின்பு பயம் இருந்த காரணத்தினால பிள்ளைங்க வர வரைக்கும் நம்ம மேலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் பாய விரிச்சு டோரை திறந்து விட்டு படுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் திடீர்னு பயந்த காரணத்தினால நல்ல காய்ச்சல் வந்துருச்சுங்க. எந்திரிக்க கூட முடியலைங்க. படுத்த படுக்கையாக அந்த பாயை விரிச்சு போட்டு படுத்தவங்க தாங்க. எப்போதுமே ஸ்கூலுக்கு போன குழந்தைங்க 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிச்சு அப்படின்னா டியூஷன் போயிட்டு 6 மணிக்கு தாங்க திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க. குழந்தைங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலிலேயே படுத்துட்டு டோர் தான் திறந்து இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 6 மணி தோராயமாக அந்த 2 பெண் குழந்தைகளும் ஸ்கூலை முடிச்சுட்டு விளையாண்டுக்கிட்டே நேராக இவங்களுடைய வாசல் பக்கத்தில் காம்பவுண்ட் பக்கத்தில் வர்றாங்க. சரி நம்ம கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ள அந்த 2 குழந்தைகளும் கிரவுண்ட் ஃப்ளோர் வராமல் சரசரன்னு மாடி படிக்கட்டுகள் வழியா மேலே ஓடுதுங்க. மேலே போகிறது மட்டும் இல்லாமல் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகுதுங்க. ஏன்னா நம்ம இங்கே இருக்கோம், யார் அம்மான்னு கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வெளியே வர்றாங்க. இவங்க வர்றதுக்குள்ளேயே அந்த 2 பெண் குழந்தைகளும் மொட்டை மாடிக்கு போயிட்டு அலறி அடிச்சு 2 செகண்ட்லேயே கீழே ஓடி வருதுங்க. கீழே ஓடி வரும்போது தங்கச்சியாக இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாடி படிக்கட்டுகளில் உருண்டு விழுந்து சில்லு மூக்கெல்லாம் உடஞ்சிச்சுங்க, ரத்தமாக போகுது. அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு அக்காவாக இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போய் அந்த குழந்தை மேலே ஏறிட்டு படிக்கட்டில் விழுந்து கிடக்கூடிய குழந்தை மேலே ஏறிட்டு கீழே அலறி அடிச்சுட்டு வருதுங்க. அதே நேரத்தில் ஹாலில் படுத்திருந்த அம்சவேணியும் ஓடி போய் தங்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கட்டி அணைச்சிட்டாங்க. சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லுமுக்கு உடச்சிட்டு மேலேயே 2 குழந்தைகளும் அண்ணாந்து பார்க்குதுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேய் அப்படிங்குதுங்க 2 பெண் குழந்தைகளும். ஏன்னா அதுகளுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கடுத்து 2 பேர்த்தையும் வேகமாக மறுபடியும் பூஜை ரூமுக்கு ஓடி வந்து திருநீரெல்லாம் வச்சு விட்டு சாந்தப்படுத்துறாங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்சவேணியும் பயத்தோடு கேட்குறாங்க. ஏன்னா மதியம் அவங்களுக்கும் நடந்திருக்கு. அப்போது 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, அம்மா நாங்கள் இங்கே தான் வரலாம்னு நினச்சோம், மேலே வந்து அந்த மொட்டை மாடி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடி செவுருமா இருக்கும்ல அந்த செவுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அம்சவேணி உட்காந்துக்கிட்டு அங்கிட்டு பார்த்து யாருக்கிட்டேயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இவங்க கீழே இருந்து பார்த்துருக்காங்க. சரி அம்மா தான் மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மேலே போயிருக்காங்க. மேலே போயிட்டு மொட்டை மாடியில் திரும்பி அந்த பெண்ணினுடைய உருவத்தை பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிருக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தோற்றத்தை அந்த குழந்தைக்கு சொல்லவே மாட்டேங்குது, பயப்படுது. அவ்வளவு விகாரமாக இருந்திருக்குங்க. அதை பார்த்து தான் பயத்தில் வந்து கீழே ஓடி வரும்போது தடிக்கு விழுந்து சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லு மூக்கெல்லாம் உடஞ்சிருச்சுங்க. பேய் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. அதற்கடுத்து இந்த வீட்டில் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட அம்சவேணி 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோவிலுக்கு வேகமாக போகுதுங்க. அப்படி போகும்போது 6:15 மணி தோராயமாக இருக்குங்க. பொதுவாக காலையிலையும் சரிங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயும் சரி, 6:30 மணி டைம்லைன் வச்சுக்கலாமே, அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூசாரி பூஜை பண்ணுவாருங்க. கோவிலுக்கே போகலாம், நம்மளுக்கு ஆத்தாதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளையும் கூப்பிட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த கோவிலினுடைய வளாகத்தில் நுழைஞ்சு பார்க்கும்போது கேட்டு மட்டும் திறந்துருக்குங்க, இன்னும் பூசாரி வரல. ஆனால் கோவிலினுடைய வெராண்டாமல் இருக்கக்கூடிய திண்ணை பகுதியில் கோவிலுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தாங்க உட்காந்துருக்காங்க. இந்த சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சில்லுமூக்கோட ரத்தத்தோடு உள்ளே நுழைகிறாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து ரத்தத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு எதுவும் பெரிதுபடுத்தாமல் பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பார்க்க போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கடுத்து அம்சவேணி அந்த மூதாட்டி கிட்ட போயிட்டு பூசாரி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனை எதுக்கு கேட்குற, நீ எல்லாத்தையும் நீயே பிரச்சனை பண்ணிட்டு அவனை கேட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. அத்தா விளையாடாமல் பேசாதா, பிள்ளைக்கு வேறு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் உன் வீட்டில் அவள் இருக்கால்ல அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி சொல்கிறாங்க. இப்படி பொடி வச்சு பேசின காரணத்தினால அம்சவேணிக்கு ஒன்றும் புரியலிங்க. அந்த வீட்டில் இருக்கிறது அம்சவேணி மற்றும் இந்த 2 குழந்தைகள் தாங்க. அவர் தான் கேரளா போயிட்டாரு. இன்னொருத்தி வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலிங்க. அது மட்டும் இல்லாமல் பயம் மற்றும் பதட்டம் இருந்த காரணத்தினால பூசாரி எங்கன்னு மட்டும் சொல்லாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அவனை பாரு அந்த பொட்டி கடையில் தான் இருப்பான்,
அவனை போய் பார்த்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல, நான் சொல்றதே நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றதுங்க அந்த மூதாட்டி. அதற்கு பின்பு இது ஏதோ வயசான காரணத்தால் இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பெட்டிக்கடை பக்கத்தில் வர்றாங்க. அந்த பெட்டிக்கடையில் அந்த பூசாரி ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணிலாம் வாங்கிட்டு இருக்காருங்க. போன உடனே என்னமா குழந்தைக்கு ரத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கோயிலுக்கு வாங்க நான் சொல்றேன் அப்படி சொல்றேன்ட்டு பூசாரி கூப்பிட்டு நேராக கோவிலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. மறுபடியும் கோவிலுக்குள்ள அம்சவேணி மற்றும் குழந்தைகள் பூசாரியோடு என்ட்ரி ஆகும்போது அந்த கோவில் மண்டபத்தில் உட்கார்ந்து அந்த மூதாட்டியை காணாங்க, பக்கத்து வீட்டு மூதாட்டி. அதற்கடுத்து அதையும் பெருதுபடுத்தாம சரி வீட்டுக்கான போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சாமியை வந்து பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டி சூடமேத்தி குழந்தைகளுக்கு வந்து திருநீர் வச்சு விடுங்க சாமி, அப்புறம் நடந்ததை சொல்கிற அப்படின்னு சொன்ன காரணத்தினால இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ளே போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற காரணத்தினால காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூஜை பண்ணி மாலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கழுத்தில் போட்டிருக்காங்க சாமியினுடைய சிலைக்கு, மாரியம்மன் சிலைக்கு. அந்த டைமில் கருவறைக்குள்ள பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மறுபடியும் வளாகத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகிறத பார்த்து அம்சவேணியினுடைய பெரிய பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா அந்த பாட்டியை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. திரும்பி பார்க்கும்போது அம்சவேணிக்கு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் சேரி கட்டி, காட்டன் சேரி கட்டி தாங்க உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி தான் அவனை பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுங்க. ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய அதே பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் சேரி மாதிரி சந்திர கலர் சேரி கட்டி வருதுங்க. எப்படி இப்படி 5 நிமிஷத்தில் மாற்றிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த மூதாட்டி பக்கத்தில் வந்து நிற்குதுங்க. கோயிலில் வந்து நின்றுட்டு குழந்தைக்கு என்னாச்சு ரத்தமாக கொட்டுது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அம்சவேணி கோபம் வந்துருச்சுங்க. இப்போ தான் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு பார்க்கும்போது என்னாச்சுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல, இப்போ வந்து நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன உளற, நான் இப்போ தான் வர்றேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பூசாரிக்கும் கருவறையிலிருந்து கேட்டுருச்சுங்க. ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியே வர்றாருங்க. வெளியே வந்து பூசாரியும் என்னன்னு கேட்குறாருங்க. 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு முன்னாடி இதே பாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் சேரி கட்டி உட்காந்துருந்தாங்க வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு. ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கூப்பன் சேரி கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போதான் வந்தேன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு அம்சவேணி வந்து பார்த்தீங்கன்னா நடந்த நிகழ்வுலாம் நினச்சி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க, குழம்பி போயிட்டாங்க. அப்போது மறுபடியும் வந்து தங்கம் இப்போ தான் நான் வரேன், குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூதாட்டி கேட்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை மாதிரியே பார்த்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாரியம்மன் கழுத்தில் வந்து பெரிய மாலை போட்டுருந்தாங்கல்ல. கேட்ட அடுத்த செகண்டேங்க நான் பார்த்தது யாருன்னு கேட்ட அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய மாலை டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகுதுங்க. இது எல்லாருமே அந்த சாமியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பூசாரிக்கு புரிஞ்சிருச்சுங்க, அந்த மூதாட்டி சிவப்பு சேரை கட்டி வந்திருந்தாங்க, அதே மாதிரி யாருன்னு கேட்ட உடனே கழுத்துலேருந்து மாலை விழுகுது அப்படின்னா வந்தது நான் தான் அப்படிங்கிறது இன்டெரக்டாக மாரியம்மன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி அப்படியே சொல்கிறாருங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மூதாட்டிக்கு உடம்பே நடிக்க போச்சுங்க, ஆத்தாவை நீ நேர்லையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளவு சொல்லியும் கூட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போய் அந்த பேய்னு கத்துனது, அந்த குளிக்கும்போது இருமல் சத்தம் கேட்டது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து கதறி எழுதிருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல சாமி, என் வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு சொல்லிட்டு ஒன்றும் விடாமல் அப்படியே சொல்லிட்டாங்க. அதற்கு பின்பு பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு போய் தீபாராதனைலாம் முடிச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அம்சவேணிகிட்ட வர்றாருங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன உடனே அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காருங்க. டக்கு நான் கிளம்பி வர காலையிலுக்குள்ள வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவேனா, பூசாரி உங்கள் வீட்லேயே என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரின்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நேராக பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு அம்சவேணியும் குழந்தைகளையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அவர் கேரளாவிலிருந்து கிளம்பி வர்றாருங்க, காலையிலுக்குள்ள வந்துருவார். பூசாரியினுடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 3 வீடுகள் 4 வீடுகள் தெரியுதாங்க. இவங்களுடைய வீடு இருக்கு 2 மாடி கட்டியிருக்கக்கூடிய காரணத்தினால இவங்களுடைய வீட்டினுடைய திண்ணையிலிருந்து பார்த்தாவே வீடு நல்லாவே பார்க்கலாம். இந்த டைமில் பூசாரியினுடைய வீட்டுக்கு வந்து அவங்களுடைய வீட்டிலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு திண்ணையிலேயே படுக்கிறாங்க, பூசாரியினுடைய வீட்டு திண்ணையிலேயே. அடுத்தவங்க வீடு அப்படிங்கிற காரணத்தால் அம்சவேணிக்கு தூக்கமே வரலைங்க. நைட்டு 1 மணி 2 மணி இருக்குங்க, பூசாரி உட்பட எல்லாரும் பேசி தூங்கிட்டாங்க. இவங்க வந்து பூசாரியினுடைய திண்ணையில் இருந்துகிட்டே அவங்களுடைய வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 1:30 மணி தோராயமாகுங்க. மொட்டை மாடி சைடு தன்னையும் மாதிரியே ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்காதுங்க. நல்லா பார்த்தா நிழல் மாதிரி அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் உலா வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே உள்ள படுத்திருந்த பூசாரியை கத்தி எழுப்புறாங்க. பூசாரியும் வந்து நின்று பார்க்குறாருங்க, அவங்களுடைய மனைவி எல்லாரும் பார்க்குறாங்க, பூசாரியினுடைய மனைவி உட்பட எல்லாருடைய கண்களுக்கும் அந்த பெண்மணி மாதிரி ஆன்மா வந்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய கல்யாணமான 2 ஆண்களை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புறாருங்க. வீட்டில் ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு நம்ம வீட்டில் படுக்க வச்சிருக்கேன், வீடெல்லாம் திறந்துருக்குது, ஆனால் மேலே ஏதோ ஒரு பொம்பளை வந்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆம்பளைக்கு 2 பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படிலாம் இருக்காதுக்கா, நீங்கள் இங்கே தூங்குறீங்களா, ஏதாவது பொருளுக்கான எடுக்க வந்திருப்பாங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஆண்கள் 2 பேர் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அம்சவேணியினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே அம்சவேணி பூசாரி அவங்களுடைய பூசாரியினுடைய மனைவி எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே போன அந்த 2 ஆண் மகன்களும் சைடில் படிக்கட்டு வழியாக ஏறி நேராக மொட்டை மாடி பக்கத்தில் போகிறாங்க. இவங்க கரெக்டாக அந்த மொட்டை மாடி ரீச் பண்ண அடுத்த செகண்டேங்க அது வரைக்கும் அங்கே அங்கிட்டும் இங்கிட்டும் ஊசாடிட்டு இருந்த அந்த பெண்ணினுடைய உருவம் சட்டார்னு அங்கிருந்து குதிக்கிற மாதிரி வாசப்படி குதிக்குதுங்க. நார்மல் பெண்மணி அப்படி குதிக்க முடியாதுங்க. இதெல்லாம் பார்த்து உடம்பே நடுங்கி போய் கத்திட்டாங்க அம்சவேணி. அதற்கு பின்பு விடிய வரைக்கும் அந்த ஏரியாக்காரங்க தூங்கவே இல்லைங்க.
ஏற்கனவே அந்த கல் தூண் எடுக்கும் போதே இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதே நேரத்தில் சாமி வந்து சப்பாரை உள்ள வர மாட்டேங்குச்சு, தேங்காய் வேற அழுகுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மூதாட்டி மாதிரியே சிவப்பு சேரி கட்டி அந்த வீட்டில் இன்னொருத்தி இருக்கான்னு சொல்லிட்டு போகுது. எதையோ சாமி உங்களுக்கு சொல்ல பார்க்குது, உங்களை காப்பாற்ற பார்க்குது, நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் தங்கத்துறையும் வந்துட்டாருங்க. வந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் அந்த கோவிலுக்கே போகிறாங்க. கோவிலுக்கு போய் பூசாரி சாமிக்கு வந்து அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணிட்டு தீபாரமே காட்டுறாருங்க. காட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மூதாட்டி நேற்று வந்தாங்களா, அதே மூதாட்டி அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு அருள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. நீ நேற்று பார்த்தது என்னதான், இவ அப்பதான் வந்தா, நீ வீட்டுக்கு போயிடாத, 300 மீட்டர் தூரத்திலேயே அவளும் இருக்கா அப்படின்னா என்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல, நீ அக்காவான என் அக்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் வந்த மூதாட்டி சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, புளியங்குடி மாரியம்மனுடைய தங்கச்சி தான் இந்த ஊரில் இருக்கிறது. ஸோ அக்கா அப்படின்னா புளியங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு போக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உடனே கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா புளியங்குடி மாரியம்மனுக்கு கோவிலுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அந்த கோவிலுக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க அந்த மாரியம்மன் கோவில். நிறைய துறவிகள் சித்தர்கள்லாம் இருப்பாங்க. கரெக்டாக காரை விட்டு இறங்கின உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதானவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அழைக்கிறாருங்க. உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆத்தா நைட்டே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலைங்க. சாமி கும்பிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பார்க்க தான் வந்திருக்க, சாமியெல்லாம் அப்புறம் கும்பிடல, இங்கே உட்கார அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு உட்கார வச்சிட்டாருங்க. அந்த துறவிமா இருக்கக்கூடிய நபர் உட்கார வச்சுட்டு வீட்டில் நடந்த அனைத்து விஷயங்களையும் சொல்கிறாருங்க. அந்த வீடு அஸ்திவாரம் போட்டதுலேருந்து கல் தூண் எடுத்ததுலேருந்து கட்டவரல் கட்டாயி ஒரு நபருக்கு விழுந்தது, அப்புறம் நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டது, அந்த இருமல் சத்தம் கேட்டது, குழந்தைகள் பேயின்னு சொல்லிட்டு கத்துனது, எல்லாத்தையும் சினிமா படம் மாதிரி சொல்கிறாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 3 சென்ட் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஊர்க்காரங்களோட தான் 5 தலைமுறை 6 தலைமுறையோ குட்டிச்சுவராக இருந்துச்சுல்ல, அந்த குட்டிச்சுவர் மாதிரி இருந்த அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 5 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு லேடிங்க. அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் மாந்திரிகம் செய்யக்கூடிய பெண்மணிங்க. அதுதான் தொழிலாகவே செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்களா அவங்க. அதே நேரத்தில் அந்த கல் தூண் மாதிரி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடியிருந்த வீட்டினுடைய தூண் கிடையாதுங்க. அந்த கல் தூண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதி பெண்மணி வழிபட்ட கடவுளுங்க. அதாவது சாமியாக வழிபட்டுருக்காங்க, சாத்தான் மாதிரி. அதனால தான் அந்த மந்திர வார்த்தைகளை நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பில்லி சூனியத்துக்காக வந்தாங்க அப்படின்னா அந்த கல் தூணில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுக்காக யாராவது கொல்லணும் அப்படின்னா அவங்கள நினச்சி சீட் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் தூணில் கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட் நம்பர் இறந்துருவாங்களாங்க. அப்படி இருந்த கல் தூண் தாங்க இவங்க அஸ்திவாரம் போடும்போது வெளியே வந்திருக்கு. கடைசியாக 5 தலைமுறையாக அடங்கி இருந்த அந்த கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய சாத்தானை நீங்கள் தோண்டி எழுப்பின காரணத்தினால தான் அது ஆவேசம் அடைஞ்சு இப்படி வந்துச்சு. அது அங்கேயே தான் இருக்குது, நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிராபத்து அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்கிறாருங்க. அப்போது இவருடைய நிலைமையும் ஒட்டு மொத்தமாக போட்டு உடச்சிட்டாருங்க. இன்னும் 2 ஜென்மம் 3 ஜென்மம் ஆனாலும் கூட இவ்வளவு பணத்தை சேர்த்து நான் அந்த வீடு கட்ட முடியாது, நான் எப்படியாவது இந்த வீட்டில் தான் இருந்தாலும் என்னை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளியங்குடி மாரியம்மனுக்கு அபிஷேக பூஜைலாம் பண்ணி அந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசாரிக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. சில எந்திரங்கள், அப்புறம் அந்த கோவிலுடைய பிடிமண், திருநீர், யாக குண்டம், கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்கல்ல புளியங்குடி மாரியம்மனுடைய கும்பாபிஷேகம், அந்த யாக குண்ட சாம்பல்லாம் எடுத்து வந்து ஒரு பொட்டலம் மாதிரி கட்டி கொடுத்துருக்காருங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் பூசாரியும் வந்திருக்காருங்க. அந்த பூசாரியை கூப்பிட்டு இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய சப்பாரம் இருக்குல்ல, சப்பாரத்தில் வந்து கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு நீங்கள் சப்பாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவங்ககிட்ட கேட்டு, ஏன்னா திருவிழா டைமில் மட்டும் தான் அந்த சப்பாரத்தை எடுத்துக்க முடியும். இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாம் உதவி செய்வாங்க. கரெக்டாக வந்து அபிஷேக பூஜைலாம் பண்ணி சப்பாரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு போங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு நடு வீட்டில் வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சப்பாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கட்டும். அடுத்த நாள் வந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மானால் தாக்கு பிடிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்கிறாருங்க. அதே மாதிரி அந்த யாக கொண்ட சாம்பல், திருநீர், அப்புறம் பிடிமண் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலினுடைய மாரியம்மன் கோவிலோட சப்பாரத்தில் கட்டுறாங்க. ஊர் பெரியவங்க எல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சு முடிச்சு அன்றைய நாள் மட்டும் அபிஷேக பூஜைலாம் பண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. வச்ச அடுத்த நொடி தாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வைக்கிறாங்க. மேலே வந்து அந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் குடோன் மாதிரி இருக்குல்ல, அது பிவிசி மாதிரி தான் டோர் போட்டிருக்காங்க. அது எல்லாமே பட்டன்னு பட்டாசு மாதிரி வெடிக்கிற சத்தம் கேட்குதுங்க. யாரும் மேலே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க மட்டும் பூசாரி சொல்லிட்டாங்க. அந்த சப்பாரத்தோடு மூலவர் சாமியை வச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் போய் சப்பாரத்தை எடுப்பதற்காக கோவிலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக மேலே போய் பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மேலே போய் பார்க்கும்போது அங்கே இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஒட்டச்சு ஆவேசமாயிருக்குங்க. அந்த ஆன்மா பூரா துண்டு துண்டாக கிடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டினுடைய மாடி படிக்கட்டில் கரை ஏறுன்னு ஒரு பூனைங்க, ஒரு துளி கூட கருப்பு இல்லாமல் இல்லை, அவ்வளவு கரை ஏறுன்னு பூனைங்க. வாயில் ரத்தம் கட்ட அப்படியே செத்து போய் கிடக்குதுங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பூசாரி சொல்லிட்டாருங்க, அந்த கெட்ட சக்தியினுடைய உருவம் தான் இந்த செத்து போன பூனை, அதனுடைய சக்தி அழிஞ்சிருச்சு, நீ பயப்படாதீங்க. ஏன்னா பில்லி சூனியம் அப்படின்னாவே பூனையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை எடுத்துக்குவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து ரத்தம் கொட்ட செத்து போய் கிடக்குது, இனிமேல் அந்த ஆன்மாவுடைய தாக்கம் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லியிருக்காருங்க. அதற்கடுத்து நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த வீட்டில் போய் குடியிருக்காங்க. அந்த துறவி சொன்ன மாதிரி, அந்த பூசாரி சொன்ன மாதிரி அந்த வீட்டில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்கலையாமுங்க. அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சல் அனுப்பின துர்காதேவி அவங்களுடைய அத்தையுடைய ஃபேமிலியை கேட்டுட்டு அப்படியே சொல்லியிருக்காங்க. இதில் அந்த பெண்ணினுடைய பேரும் அவங்களுடைய அத்தை மாமனுடைய பேரை மட்டும் தான் அங்கே மாற்றிருக்க
போட வேணாம், ஒரிஜினல் பேரை சொல்ல வேணாம்னு சொன்ன காரணத்தெல்லாம் மாற்றிட்டேன். மற்றபடி துர்கா தேவி சொன்ன அத்தனை விஷயங்களையும் பிசிறு மாறாமல் சொல்லியிருக்காங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.